இதைத் தொடர்ந்து இந்த ஆடி மாசத்துல வந்து தீ மிதித்தல், அலகு குத்துதல் இந்த மாரி வேண்டுதல்லாம் நெறையா நடக்குது. இதற்கும் ஜோதிடத்திற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல இது வந்து சுய ஒழுக்கத்திற்காக மனிதர்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா அப்படின்னா, இது ஒரு வழிபாட்டு முறை. நம்ம மட்டும் இல்ல, பல நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாசத்த ரொம்பவே ஸ்பெஷலா கொண்டாடுவாங்க. அது இலங்கையிலயா இருக்கட்டும், மலேசியாலயா இருக்கட்டும், பல நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஸ்பெஷலா இந்த ஆடி மாசத்த வந்து கொண்டாடுவாங்க. அந்த பண்பாட்டு கலாச்சாரம் மாறாம அதை பின்பற்றுவார்கள். சரிங்களா? இதுக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னா, அது ஒரு வழிபாட்டு முறை, வேண்டுதல். ஒவ்வொரு கோயில்லயும், ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த ஊருக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும். அந்தந்த ஊருக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி மக்கள் பண்றாங்க. நீங்க சொல்றது வந்து இந்த அலகு குத்திக்கிறது, இந்த வேல குத்திக்கிறது, கடுமையான விரதம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சுய விருப்பத்தின் அடிப்படையில அ ஒரு ஷேப்புக்கு நம்ம வரணும் இல்லையா? தன்னை தானே வருத்திக்கிறதின் மூலியமாக, நம்ம சுய ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிப்போம். நம்ம உறுதியா இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு அடையாளம் தானே தவிர, இதுக்கு பின்னாடி ஜோதிட காரணங்கள் கிடையாது. ஸோ, அதனால அந்தந்த ஊருக்கு தகுந்தா மாதிரி ஒவ்வொரு ஊர்ல வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கு. அத அவங்கவங்க பின்பற்றாங்க.